தமிழ்நாட்டையே உலுக்கிய 6 வயது சிறுமி கொலை வழக்கில் தஷ்வந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட தீர்ப்பை திருத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் கைதான தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. திரும்ப அந்த மரண தண்டனை மாற்றி எழுதப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்த தீர்ப்பை திருத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஷ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு 2018ஆம் ஆண்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க உள்ளதாக மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். சென்னை போரூர் அருகே கடந்த 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தொடர்பான வழக்கில் கைதான தஸ்வத் என்ற இளைஞருக்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட போக்சோ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தஸ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு 2018ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து தன்னை விடுதலை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தஸ்வந்த் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தஸ்வந்துக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்ததுடன் அவரை விடுதலை செய்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை திருத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக தஸ்வந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் அதுபோன்ற சான்றிதழ் எதுவும் வழங்கவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது நீதித்துறையை ஏமாற்றும் நடவடிக்கை மட்டுமல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு செயலும் என்பதால் தஸ்வந்த் விடுதலை செய்ய தீர்ப்பை திரும்ப பெற வேண்டியது அவசியம் என்பதால் தீர்ப்பை திருத்த கோரி தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தஸ்வந்த் விடுதலை எதிர்த்து தீர்ப்பை திருத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.